Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 577 பார்ட் 1. ஓபன் பண்ணா கடல்ல இன்னுமே அந்த ஸ்டீம் குறையவே இல்லை. அப்படியே அடிச்சு பிச்சுக்கிட்டு வந்துகிட்டே தான் இருக்குது. நேவி ஆளுங்க மொத்தம் 4 கப்பல்ல வந்தானுங்கல்ல, அந்த 4 கப்பல்ல ஒரு கப்பல் கூட இல்ல. அதுவும் கடைசியா கவுந்து மிதந்துட்டு இருக்க கப்பல்ல ஏறி நின்று சமாளிச்சுட்டு இருப்பானுங்க. என்னடா இது நேவிக்கு வந்த சோதனை, மொமங்காலாம் அவன் நம்ம கிட்ட இருந்து மறுபடியும் தப்பிச்சு போயிட்டான்னு செம்ம காலில் இருப்பான். அந்த டைமுங்கும் போது அந்த ஷுசோங்கிறவன் ஒரு டைம் நாங்க கண்ணு வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் அவனுக்கு குழி தோண்டி போட்டு கல்லு தாண்டா வைக்கணும். உங்க எல்லாத்துக்கும் எங்களோட சீக்ரெட்ஸ் வேற நல்லா தெரியும், அதனால மொத்தமா காலி பண்ணிடுறேன்னு பாஞ்சு வருவான். மொமோங்கா விடுவான் கொய்யால வாடான்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு பயங்கரமா சண்டை போடுவான். சோ 2 பேர்த்துக்கும் வேற லெவல்ல சண்டை ஆகி அங்க ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் கொஞ்சோண்டு மிதந்துட்டு இருந்துச்சு. அதையும் ஜோலிய முடிச்சிட்டானுங்க. விளங்கிடும்டா, அவ்வளவுதான், சுக்கல் சுக்கலா கிடக்கும். அந்த ஷுசோக்கெல்லாம் பஞ்சாயத்தே இல்ல, ஏன்னா அவன் சப்மரீன் வச்சிருக்கான். அதனால நேவி ஆளுங்க எல்லாத்தையுமே தண்ணியில முக்கிட்டு அவன் நேரா அவனோட கப்பலுக்கு போயிருவான். இப்ப என்னன்னா இவன் போட்ட பிளான் எல்லாமே வீணா போச்சு, டைமும் நிறைய வேஸ்டா போயிருச்சு. இனிமேட்டு அவங்கள நான் விடுறதா இல்ல, போட்டுச்சு தெரிக்க ஒண்ணுன்னு சொல்லிட்டு வெறியோட இருப்பான். அவன் ஏன் இந்த அளவுக்கு வெறியா இருக்கான்னு சொல்லி ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒண்ணு காட்டுவாங்க. ஒருத்தி இருந்தாலே அவ தான் இவனோட காம்படிட்டர். இந்த ஷுசோவுக்கும் ஐனுக்கும் யாரு பெஸ்ட்னு சொல்லி பயங்கரமான சண்டை. அதுவும் இவங்களோட மாஸ்டர் இசட்டுக்கு முன்னாடி சண்டை போய்கிட்டே இருக்கு. குலவெறித்தனமா சண்டை போடுறாங்க. அதே அந்த ஐனு அவன் கூட கம்பேர் பண்ணும்போது பார்க்க தமா கூண்டுதான் இருக்கா, ஆனா அடி ஒண்ணு இடி மாதிரி விழும். இப்படி இவங்க மாத்தி படு பயங்கரமா சண்டை போறத அந்த மாஸ்டர் இசட்டுங்கிறவன் கேஷுவலா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு தேவை இவங்க 2 பேத்துல யாரு பெஸ்ட்னு தெரியணும். சுத்தி பாக்குறவங்க ஆளுகெல்லாம் ஆடி போயிருவானுங்க. ஏன்னா சண்டை 5 மணி நேரத்துக்கு மேல போயிட்டு இருக்குது, ஆனாலுமே ஈக்குவலா சண்டை போடுறாங்க. 5 மணி நேரத்துக்கே இவ்வளவு பில்டப் பண்றாங்க. நம்ம பயில்கெல்லாம் 5 நாள் சண்டை போடுவானுங்க. வாட் a child is full of. சரி 2 பேரும் மாத்தி அப்படியே அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல எங்கும்போது ஐனு முடியாம அப்படியே உட்கார்ந்து இருப்பான். ஷுசோ என்ன நினைச்சிட்டான், அவ்வளவுதான் இவளுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல, இவளை இப்படியே சோழிய முடிச்சுட்டு நான் தான் பெஸ்ட்னு காமிச்சிடறேன்னு பாஞ்சு அட்டாக் பண்ண போவான். அவன் அப்படி வெறி கொண்டு வரான்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே கேஷுவலா வெயிட் பண்ணுவான். கரெக்டா அவன் பக்கத்துல வரும்போது ஒரு லுக்கு மட்டும் விட்டுட்டு அப்படியே சட்டக்குன்னு சைல போயிருவான். அவன் கீழே வந்து அடிச்சு அந்த இடமே சதறும். அதுக்கப்புறம் அவ பவர் என்னத்தையோ யூஸ் பண்ணுவான். அவ்வளவுதான் கல்லோட கல்லா மாட்டிக்குவான். அவனால அசைய முடியல. இதுதான் அவளோட டெவில் ஃப்ரூட் பவர். எப்படின்னா அவ பவரை யூஸ் பண்ணானா ஆப்பனன்ட் 12 வருஷம் எங்க மாறிடுவாங்க. அவன் நினைச்சா லுக்குலயே மாத்த முடியும், இல்ல லுக் இல்லாமயே மாத்த முடியும். இப்ப இவன் 12 வருஷத்துக்கு முன்னாடி இவன் பவர் எவ்வளவு இருக்கும், ரொம்ப கம்மியா தானே இருக்கும். அந்த பவருக்கு இவனை கொண்டு வந்ததுனால அவன் வீக் ஆயிட்டான். இப்ப உதாரணத்துக்கு அவனுக்கு 42 வயசுல அவன் இவ்வளவு பவரோட இருக்கான்னா தொட்ட உடனே 12 வருஷம் எங்க மாறி 30 வயசுல எவ்வளவு பவர் இருந்துச்சோ அவ்வளவுதான் இருக்கும். சோ அப்படியே அவனை மாத்தி மாஸ்டர் இசட் முன்னாடி அவன் ஜெயிச்சிட்டா. ஆக்சுவலா அது ஒரு பிராக்டிஸ் மேட்ச் தான். அந்த மேட்சுக்கு அப்புறம் மாஸ்டர் இசட் அவளை பக்கத்துல வச்சுக்கிட்டு இவனை இந்த ஃபிளையிங் ஸ்குவாடுக்கு லீடரா மாத்திட்டாரு. அதெல்லாம் ஒரு பேப்பரை பார்த்து சொல்லுவான். என்ன பேப்பர்னு தெரியல, மேபி அது விவரு கார்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் அவளை விட பெஸ்ட்னு காமிச்சு மாஸ்டர் இசட்டுக்கு நான் தான் பெஸ்ட்னு காமிப்பேன்னு சொல்லி வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது அவனோட மொத்த படையும் நம்மாலையில தேடி தான் இப்ப போயிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க கட் பண்ணி இங்க நம்மாலையில காட்டுறாங்க. கல்லுகள்லாம் இருக்கிற இடத்துக்கு நடுவுல கொண்டு போய் கப்பலை சேஃப்டியா நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு மொபிஜிமோர் சீல இருந்து ஒரு வழியா ரொம்ப தூரம் தள்ளி வந்தாச்சு. வெதருமே முன்ன மாதிரி இல்ல, நல்லா அமைதியா சாந்த சுரூபமா இருக்குது. உசோப்பு அங்க எங்கன்னு செக் பண்ணி பார்த்த வரைக்கும் சுத்தி எந்த ஒரு ஷிப்புமே இல்ல. அதனால தைரியமா தன்னம்பிக்கையா கவுந்து கிடந்து மல்லாக்க கிடந்து நல்லா நிம்மதியா மூச்சு விடலாம். ஆக்சுவலா நம்ம பிராங்கி என்ன பண்ணிருப்பானா சாதாரண பூஸ்ட் யூஸ் பண்ணல, எக்ஸ்ட்ரா லார்ஜ் பூஸ்ட் யூஸ் பண்ணானாமா. அதனால தான் ரொம்ப தூரம் தாண்டி வந்துட்டாங்க. ஈவன் இவங்களை ஹை ஸ்பீட்ல பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தா கூட ஃபாலோ பண்ணிட்டு வர முடியாது, அந்த அளவுக்கு வேகம். கப்பலுக்கும் நல்ல வேலை எந்த ஒரு பிரச்சனையும் ஆகல. சரி இங்க எல்லாம் நல்லபடியா இருக்குது, அங்க எப்படி இருக்குதுன்னு கேட்பான். என்னன்னா பேன்ஸ் ஃப்ரைய சுட்டுட்டாங்கல்ல, சோ அதுக்கு சாப்பர் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவரோட பொண்ணு லில்லிக்கு ஒரே பதட்டம், ஐயோ என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு. நம்மால ஒரு வழியா கட்டெல்லாம் போட்டு முடிச்சிட்டான். பாத்தீங்களா அவரோட சைஸுக்கு சாப்பர் எம்மா கூண்டு இருக்கான்னு. என்ன கொசு மாதிரி இருக்கான். சரி ரைட்டு, அடி கொஞ்சம் பலமா தான் பட்டிருக்குது, ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்தாருன்னா சரியா போயிடும். உடனே லில்லிக்கு செம ஹாப்பி. ரொம்ப தேங்க்ஸ் சாப்பர், இந்த ஹெல்ப் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்பா. உடனே லூஃபி ஓகே எல்லா பஞ்சாயத்து ஓவர், ஹெவிலி ஃபுட் செய்ய ஆரம்பிக்கலாமா. நேக்கு இப்பவே வாயிலிருந்து வாட்டர் ஃபால்ஸ் ஊத்துதுமா. அடுத்த செகண்ட் நம்ம செஞ்சு மண்டேலே ஒரு மிதி தரைக்குள்ளேயே போயிருவான். பின்ன இப்பதான் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்குது, உடனே அவரை சமைக்கவான்னு சொல்லி கூப்பிட்டா சாப்பர் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னவனதான் அவரை சமைக்க கூப்பிட்டானாமா. பட் சாப்பர் இருந்துகிட்டு இல்ல அவர் ரெஸ்ட் எடுக்கணும், இந்த நிலைமையில அவர் ஏதாச்சும் வேலை பண்ணாருன்னா அவருக்கு தான் ஆபத்துங்கிற மாதிரி சொல்லுவான். அப்ப ஹெவன்லி ஃபுட் கிடைக்காதான்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். சஞ்சு பச்சை திட்டுவான், கொஞ்ச நேரம் பேசாம இருறான்னு. நம்ம பையன் சாப்பாடுன்னு கேட்டவனே நல்லா தெரிஞ்சு போச்சு அவனுக்கு பயங்கரமா பசிக்குதுன்னு. லில்லி இருந்துகிட்டு என்கிட்ட கொஞ்சம் சாப்பாடு இருக்குது அதை சாப்பிடுங்க. என்ன எது சாப்பாடா, எங்க 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 எங்கன்னு சுத்தி ஊத்தி பாப்பானுங்க. அவங்க ஓரமா எடுத்து வச்சிருப்பா. இது எப்படி கிடைச்சுன்னு கேட்டாங்க. நம்ம பயல்கள்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அந்த டைமுங்கும் போது கப்பல் வெடிச்சு அதுல இருந்த சாப்பாடு எல்லாமே மலை மாதிரி கொட்டுச்சாமா. அதுல இவளால முடிஞ்ச ஐட்டம் எல்லாத்தையுமே அள்ளி மூட்டை கட்டி கொண்டு வந்துட்டா. ஏன்னா வேஸ்டா போக கூடாது இல்லம்பா. சூப்பருமா ஜோரோ தான் அசந்துருவான். ஏன்னா அப்ப அந்த டைம் இருந்த நிலைமைக்கு
லூஃபிக்கு எவனாச்சும் சாப்பாட பத்தி யோசிப்பானா, ஆனா இவ யோசிச்சிருக்காளேன்னு. உடனே அவளும் ஆட ஆமால, லூஃபியும் எங்க அப்பாவும் ஆபத்துல இருக்கும்போது நான் எப்படி இந்த சாப்பாட பத்தி யோசிச்சேன், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு மண்டைய பிச்சுக்குவா. நீ வினோத விலங்குதாமா, ஃப்ரீயா விடுமா. லூஃபிக்கு வேற வயிறு கடமுட்டாங்குது, அவனுக்கு ரொம்பவும் ஃபீலிங். சாப்பாடு இருந்துமே நம்மளால ஹெவன்லி ஃபுட் சாப்பிட முடியலையேன்னு. லூஃபி இப்படியே ஃபீல் பண்ணவன அவர் என்ன பண்ணிடுவாரு, நான் சமைக்கிறேன்னு சொல்லி அவரால் முடியாட்டியும் கூட கஷ்டப்பட்டு எந்திரிப்பாரு. சாப்பிட சொல்லுவான், வேண்டாம் நீங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு. ஆனா அவரு கேட்க மாட்டாரு. நீ தானே லூஃபின்னு கேட்டவொடனே, ஆமா கிங் ஆஃப் த பைரட்டா மாற போறவன் பானா. அவரு சிரிச்சிட்டு, ஒண்ணு கவலைப்படாத நான் உனக்கு சமைச்சு தரேன் பாரு. லில்லி வேண்டாம் டாடின்னு பதறுவா. ஆனா அவரு கேட்கற மாதிரி இல்ல. ஏன்னா லூஃபி இவரோட சாப்பாடை சாப்பிடணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிறது அவருக்கு பெருமையா இருக்குதாமா. அது மட்டும் இல்லாம இவரோட உயிரையே அவன் காப்பாத்திருக்கான். சாப்பாடுன்னு வந்து கேட்டாலே அவர் கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாரு. உயிரை காப்பாத்திட்டு இப்படி ஒருத்தன் கேட்கும் போது, என்னால முடியல அப்புறம் செய்யறேன் இப்ப செய்யறேன்னு சொல்லி ஏதாச்சும் சாக்க போக்கு சொன்னா நல்லாவா இருக்கும். அது ஒரு குக்காவும் ஒரு ஜெயண்டாவும் எனக்கு அசிங்கம். அந்த சாப்பாடை எடுத்துட்டு வாங்க, நான் உங்களுக்கு ஹெவன்லி ஃபுட் ரெடி பண்ணி தரேன், என்ஜாய் பண்ணுங்க பாரு. உடனே லூஃபிக்கெல்லாம் செம ஹாப்பி. ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ் நான் தான்ப்பா சொல்லணும், அவ்வளவு ரிஸ்க் எடுத்து நீ காப்பாத்திருக்கீங்கன்னு சந்தோஷப்படுவாரு. எல்லாத்துக்குமே ஹாப்பி தான். அவ்வளவுதான், சாப்பாடு செய்யறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா அங்கதான் பஞ்சாயத்து. ஏன்னா இவங்களை தேடி வந்தானே அந்த ஷுசோ, அவன் பக்கத்துல வந்துட்டான். இவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லியும் பார்த்துட்டான். ரீஃபுக்கு பின்னாடி போய் மறைஞ்சிருக்கீங்களா, உங்களை நான் விடவே மாட்டேன். எல்லாருமே பேட்டலுக்கு ரெடி ஆகுங்க. அங்க இருக்கிற பாறைகளோட சேர்த்து அவங்க கப்பலுமே வெடிச்சு செதறணும். ஒரு சின்ன பீஸ் கூட மிஸ் ஆக கூடாதுமா. ஆல்ரெடி இவங்களோட டோர்பிடோஸ் எல்லாத்தையுமே பழைய பேட்டல்ல யூஸ் பண்ணிட்டாங்க. சோ இவங்க கிட்ட பாம் ஷெல்ஸ் எல்லாம் அட்டாக் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. என்ன பண்ணலாம்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது அப்ப ஆர்மில இருக்க ஒருத்தன், இல்ல நம்ம கிட்ட டோர்பிடோஸ் இருக்குதுமா. என்னடான்னு கேட்டா, இவங்க சப்மரீன்ஸையே டோர்பிடோஸா யூஸ் பண்ணி நம்ம ஆளுங்க மேல கொண்டு போய் இடிச்சு பிளாஸ்ட் பண்ண போறானுங்க. அதாவது சூசைடல் மிஷன். இந்த நியோ நேவி ஃபிளையிங் ஸ்குவாட்ல ஒரு சோல்ஜரா இருக்கிறதுக்கு நாங்க பெருமைப்படுறோம். நாங்க மாஸ்டர் இசட்டையும் ஷுசோவும் நம்பி தான் இவ்வளவு தூரம் வந்தோம். உங்க கூட சேர்ந்து சண்டை போட்டு சாகுறதுல எங்களுக்கு பெருமை தான். சோ நாங்க சாக தயார்னு ஃபர்ஸ்ட் ஒருத்தன் சொல்லுவான். அப்புறம் அடுத்தடுத்து நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருவானுங்க. மொத்த பள்ளியில முட்டா பள்ளியில இருப்பானுங்க போல. அட்லீஸ்ட் அவனாச்சு வேண்டான்னு சொல்லுவான்னு பார்த்தா உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குது. உங்களை மாதிரி ஒரு நியோ நேவி சோல்ஜர்ஸ் இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்குது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுங்க அப்படி இப்படின்னு பயங்கரமா உசுப்பேத்தி விட்டவன எல்லாருமே வெறி கொண்டு அட்டாக் பண்றதுக்காக சப்மரீன்ல சும்மா பாஞ்சு போவானுங்க. அதெல்லாம் எதுவும் தெரியாம இங்க நம்மளுக்கு சாப்பாடை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த டைம் உங்களை நான் விட்டவே மாட்டேன்டா கொய்யாலைகளான்னு சொல்லிட்டு அவன் கொலவெறியோட கதிரதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.